நாராயணரே, முதல் கொலுசு உடைந்த போது நாம் இருவரும் பிரிவின வேதனையை அனுபவித்தோம். அதோடு இம்முறை உங்கள் கரங்களில் இருக்கின்ற இந்த தோடு உடைந்திருக்கிறது. இதற்கு ஏதாவது காரணம் உண்டா? உலகத்தில் இவ்வாறு பல விஷயங்கள் உள்ளது தேவி. அது நம் கட்டுப்பாட்டிலும் இல்லை. விதியின் நியதிகளுக்கு முன்னால் நரன் என்ன நாராயணன் என்ன ஒத்துழைப்பு சிதறும் பொழுது பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்து விடுகிறது தேவி. சிரிக்காதீர்கள். உங்களுடைய சிரிப்பு எங்களை அவமானப்படுத்துகிறது. என்ன செய்து விடுவீர்கள் பாலகர்களே? உங்கள் கோபத்தால் எங்களை சாம்பலாக்கி விடுவீர்களா? நாங்கள் லட்சுமி நாராயணரின் காவலர்கள், அவரின் பக்தர்கள். நாங்கள் எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதோடு நீங்களோ சின்னஞ்சிறு பாலகர்களாக இருக்கிறீர்கள். வைகுண்டத்தின் காவலர்களே, நாராயணரின் பக்தனாக இருக்கும் ஆணவமா? உங்கள் தவறுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். எதற்காக காத்திருந்தோமோ அந்த நேரம் நெருங்கிவிட்டது. அசுரகுலத்திற்கு ஒரு மிகவும் சக்திசாலியான ராஜன் கிடைத்து விட்டார். இதை கொண்டாடலாம். உடைந்த ஆபூஷணங்களை சேர்த்து விடலாம் தேவி. ஆனால் உடைந்த கர்மங்களை முடியாது. நாங்கள் சலத்தகுமாரர்கள் சாபம் அளிக்கிறோம். நீங்கள் இந்த கணமே வைகுண்டத்தை விட்டு சென்று விடுவீர்கள். நாராயணருக்கே விரோதியாக போகிறீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஓர் பக்தனுடைய பக்தியே அவனுடைய மிகப்பெரிய அடையாளமாகும். பிரபு, எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாராயணரே, எங்களுக்கு உதவி புரியுங்கள், உதவி புரியுங்கள். ஜெய் விஜய் உதவிக்கு அழைக்கிறார்கள். ஆனால் தாங்கள் மௌனமாக இருக்கிறீர்களே. அவர்கள் பெரும் தவறை செய்து விட்டார்களா? கூறுங்கள் நாராயணரே. எவ்வளவு வேண்டுமோ அழைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சாபத்தை உங்கள் நாராயணராலும் போக்க முடியாது. செல்லுங்கள் நாராயணரே, விரைந்து செல்லுங்கள். அசுரகுலத்திற்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான ராஜன் கிடைக்கப் போகிறார். வெந்நீர் கொண்டு வாருங்கள், ஆடைகள் கொண்டு வாருங்கள். எல்லாம் வேலைகளும் விரைவாக நடக்கட்டும். நினைத்தது நிறைவேறியது. இப்பொழுது நமது எண்ணங்களும் நிறைவேறிவிட்டால் நல்லது. எங்கள் நோக்கம் நிறைவேறட்டும். நாங்கள் விரும்புவது ஒன்றே ஒன்றைதான். தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் பிரபு. தினமும் தங்களது தரிசனத்தை காண வேண்டும். இப்பொழுதுதான் உங்களை பூஜிப்பதற்கு எங்களுக்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது. ஆனால் ஒரு கணத்தில் நாங்கள் உங்களுக்கு சத்ருவாகவே மாறிவிட்டோம். உங்கள் பக்தர்களாக இருந்த நாங்கள் சலத்தகுமாரர்களின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டோம். எந்த பக்தியை பற்றி இவர்கள் பேசுகிறார்களோ அதே பக்தியோடு தான் நாங்கள் உங்கள் தரிசனத்திற்காக வந்தோம் தேவி. ஆனால் அகம்பாவங்கள் நிறைந்திருந்த உங்கள் காவலர்கள் நாராயணரின் வாசலில் நின்று நாராயண பக்தர்களை அவமதித்து விட்டார்கள். மன்னிக்க வேண்டும் பிரபு. நீங்கள் எச்சரித்தீர்கள்.
பக்தனுக்கு பக்தியே அடையாளம் என்று கூறினீர்கள். என்னவென்று தெரியவில்லை. நாங்கள் செய்த இந்த தவறு எங்களுக்கு சாபத்தை அளித்து விட்டது. இவர்களை சிறிய பாலகர்கள் என்றே நாங்கள் நினைத்து இவர்களை உள்ளே அனுமதிக்க நாங்கள் மறுத்துவிட்டோம். கர்மா முக்கியமில்லை, செய்யும் செயல்தான் முக்கியமானது. காவலர்களே, நீங்கள் உள்ளே ஓய்வெடுத்திருந்தால் இவர்கள் தடுப்பதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஆனால் எங்களை தடுப்பதில் இவர்களுடைய அகங்காரமே தெரிந்தது. இவர்கள் கண்களில் செய்யும் கடமை தெரியவில்லை, மூர்க்கத்தனமான கர்வம் இருந்தது. அதனால்தான் நாங்கள் இவர்களுக்கு புரிய வைத்தோம், இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாகத்தான் நாங்கள் சாபம் அளித்தோம். கர்வம் பிடித்த வைகுண்ட காவலர்களாக இருந்தார்கள். அந்த கர்வத்தை தான் நாங்கள் போக்கினோம். பிரபுவின் பக்தனாக இருக்கும் ஆணவத்தை காட்டினார்கள். அதே பிரபுவிற்கு இப்போது சத்ருவாகிவிட்டார்கள். எங்கள் லட்சியம் நிறைவேறட்டும், எங்கள் லட்சியம் நிறைவேறட்டும், எங்கள் லட்சியம் நிறைவேறட்டும். இந்த பக்தர்களால் ஒரு கணம் கூட தன் சுவாமியை விட்டு பிரிந்திருக்க முடியாது பிரபு. இந்த சாபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. நாராயணருடன் இருக்கும் எங்களது சௌபாக்கியத்தை பறித்து விடாதீர்கள் பிரபு. உங்கள் சத்ருவாக இருப்பதை விட மரணிப்பதே மேல். என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் உங்கள் சத்ருவாக்கி விடாதீர்கள் பிரபு. நான் நாராயணன், பிரம்மதேவரின் மானச புத்திரர்களிடம் என்னுடைய காவலர்கள் சார்பாக தங்களிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நாராயணா, நாராயணா, நாங்கள் பூஜிக்கும் சுவாமி நீங்கள். நீங்கள் எங்களை பாவத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். எங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே உங்களது கரங்களை நீங்கள் உயர்த்த வேண்டும் பிரபு. எங்களை பாவத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். ஆம் நாராயணர், நாங்கள் உங்கள் பரம பக்தர்கள். இல்லை, நீங்கள் என் பக்தர்கள் அல்ல. இந்த சமயத்தில் தாங்கள் என்னுடைய விருந்தினர் ஆவீர்கள். இந்த விருந்தினர்கள் என்னுடைய வாயிலில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுத்தானாக வேண்டும். பெரிய பாவத்தை நாங்கள் செய்துவிட்டோம் பிரபு. எங்களை இன்னொரு பாவத்திற்கும் ஆளாக்கி விடாதீர்கள். நாங்கள் மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும் பிரபு. இன்று வரை நல்ல கர்மாவையே செய்து வந்தவர்கள் இவர்கள் செய்த ஒரு தீய கர்மாவை நம்மால் மன்னிக்க முடியாதா நாராயணரே? ஒரு தவறு என்றால் அதை மன்னிக்க வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், மனதார பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அப்போது கண்டிப்பாக மன்னிப்பும் கிடைத்துவிடும். இருந்தாலும் கொடுக்கப்பட்ட சாபத்தை திரும்ப பெறுவதென்பது நியதிகளுக்கு புறம்பானதாகும். உச்சிதமான வார்த்தை சனத்குமாரா. கொடுக்கப்பட்ட சாபத்தை எந்த காரணம் கொண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் பரிகாரம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அழிக்கலாம் அல்லவா? ஒரு சந்தர்ப்பத்தை அழிக்க முடியும். அதன் மூலமாக கொடுத்த சாபத்தின் மரியாதையும் போய்விடாது.